வந்து மம்மி தேவி சேனலில் வந்து நான் முரல் மீன் குழம்பு வைக்க போகிறேன். 1 கிலோ முரல் மீன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு 5 பெரிய வெங்காயம், 3 வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஊற போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். இது வந்து அரைக்கிற மசாலா. வெங்காயம், தேங்காய், தக்காளி, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சிட்டோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஊற்றிட்டோம். ஊற்றணுன்னா வெந்தயம் போடுவோம். வெந்தயம் இதாகி பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போடுவோம். போட்டு பூடு போடுவோம், வெள்ளைப்பூடு. இதோட வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்ப்போம். தக்காளி வதங்கட்டும். மல்லி இலை சேர்ப்போம். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி சேர்ப்போம். அரைச்சி வச்ச தேங்காய் சேர்ப்போம். சேர்த்துட்டு புளி ஊற்றுவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து ஒரு கிண்டிக்கிடுவோம். கொதிச்ச பிறகு மூடி வச்சுருவோம். கொதிச்ச பிறகு மீன் போடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா மசாலா வாடையெல்லாம் போய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் மீன் சேர்ப்போம். நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம்ல, முரல் மீன், அதை சேர்ப்போம். போட்டுட்டு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். ரொம்ப நேரம் வேக வேணாம், சும்மா கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். மூடி வச்சுருவோம். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு, நம்ம முரல் மீன் குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மம்மி தேவி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.